பாக்கியலட்சுமி சீரியலில் இனி வரக்கூடிய எபிசோடில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, கோபி வந்துட்டு ராதிகா சைடில் தான் வந்து நிற்கிறாங்க. என்னன்னாலும் சரி, நான் வந்துட்டு வீட்டில் எல்லாருக்கிட்டையுமே வந்துட்டு நான் சொல்லிடுறேன், நீ வந்து கன்சீவாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுக்கப்புறமா வந்துட்டு அவங்க இங்கே இருக்க சொன்னாங்க அப்படின்னா இருப்போம், இல்லை இங்கே வந்து நீங்கள் கலைச்சி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு உங்கள் அம்மா வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு வந்துட்டு ராதிகா கிட்ட வந்துட்டு கன்ஃபார்ம் பண்ணி சொல்லிட்டாங்க. அவங்களும் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் சொல்லலாட்டி அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு நடக்கிறதே வேறு, நான் வந்துட்டு எங்கள் அம்மா வீட்டுக்கு நான் போயிடுவேன், நீங்கள் வந்துட்டு என்னை தேடி வர்ற மாதிரி பண்ணிடுவேன் அப்படின்னு வந்துட்டு சொன்னதும் இவரும் வந்துட்டு பயந்துட்டார். இப்போ வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா ராதிகா தான் கல்யாணம் முடிச்சிருக்காங்க அப்படின்றதுனால அவர் வந்துட்டு அவங்கள தேடி தான் வந்துட்டு போயே ஆகணும். பாக்கியம் வந்துட்டு செம்ம கோவத்தில் வந்துட்டு இருக்கிறாங்க. எதுக்கு வந்துட்டு நம்ம வீட்டில் இருந்துக்கிட்டு இவங்க இந்த மாதிரிலாம் வந்துட்டு பண்ணிக்கிட்டு இருக்கணும், நமக்கு தானே அவமானம் அப்படின்ற மாதிரி. பட் அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்துட்டு இதை கண்டுக்கிறதே கிடையாது. பெருசாக வந்துட்டு ஈஸ்வரி பாட்டி வந்துட்டு எப்படியாச்சும் வந்துட்டு கலைக்கிறதுக்கு ட்ரை பண்ணலாமா அப்படின்னு சொல்லி முயற்சி எடுக்கிறாங்க. அடுத்து வரக்கூடிய எபிசோடில் என்ன நடக்குன்றது தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளோட சேனலை போய் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள்.